அதற்கு பிறகு அஷ்டமா சனி எதுக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, கடகராசியிலேருந்து இப்பொழுது சிம்ம ராசிக்கு அஷ்டமா சனி வருகிறது. இந்த சிம்ம ராசியிலே மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரமும் இருக்கும். இந்த 3 நட்சத்திரத்திலே அந்தந்த ராசியிலே பயணிக்கும் பொழுது சனி பகவான் அந்தந்த விஷயங்களுக்கு தகுந்தாற்போல் அவர்களுக்கு பலன்களை தருவார். எனவே கவலைப்படாதீங்க. அஷ்டம சனி வந்துருச்சு நமக்கு அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். அவருடைய ஜாதக வலிமைக்கு தகுந்தாற்போல் அவங்களுக்கு பலன்கள் இருக்கும். 27 வயசுலேருந்து 57 வயசு வரை உள்ளவங்களுக்கு எந்த தாக்கமும் இருக்காது. அதுக்கு உள்ளவங்களுக்கு கொஞ்சம் தாக்கங்கள் இருக்காத வாய்ப்புகள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும். எனவே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மற்றபடி திருமண தடையெல்லாம் இருக்காது. திருமண தடையெல்லாம் நீங்கிடும். ஏன்னா எடுத்து செய்கிற காரியங்கள்லாம் எல்லாமே நடைபெறும். அதிலெல்லாம் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் நிறைய முயற்சிகள் எடுத்தால் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு எல்லா வகையிலும் மேன்மையும் இருக்கும். இதற்கு மேலே அவரோட கோச்சாரப்படி அவருடைய கிரக நிலையை பார்த்துக்கணும். என்ன தசா புத்தி நடக்குதுன்னு அவர்களுக்கு ஆய்வு செஞ்சு அறிவுள்ள ஜோதிட இடத்துல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு புதிய விஷயங்களை முன்னெடுத்து செய்கிறதுல கவனம் செலுத்தினால் நல்லா இருக்கும்.